Welcome back, my dear students. In continuation with the intramural functions, we shall concentrate on the extramural or social functions of a trade union. In the presentation, trade union oda extramural or social functions na enna paapom. The extramural functions அப்படினாலே வந்து ஃபேக்டரிக்கு வெளியில செய்யக்கூடிய functions. அதனால இதை சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க. சமுதாயத்தில் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஃபங்க்ஷன் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு கிரியேட் எ ஃபண்ட் த்ரூ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்போர்ட்டிங் த ஒர்க்கர்ஸ் டியூரிங் அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்னஸ் அண்ட் லாக் அவுட். இந்த பாயிண்ட் நம்பர் 1ல் ட்ரேட் யூனியனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேட் யூனியன் ஒரு ஃபண்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். தொகை, தட் இஸ் ஃபண்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ட்ரேட் யூனியனில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் உறுப்பினர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மெம்பர்ஷிப் ஃபீஸ், அதான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மாதாந்திர சந்தா, அந்த மந்த்லி கான்ட்ரிபியூஷன், அது மூலமாக மெம்பர்ஸ் கிட்ட வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணுங்கள். எதற்காக இந்த ஃபண்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் சப்போர்ட்டிங் த ஒர்க்கர்ஸ், ஒர்க்கர்ஸுக்கு உதவி செய்வதற்கு. ஒர்க்கர்ஸுக்கு எப்போ உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குன்னு ஒரு சில காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்னஸ் அண்ட் லாக் அவுட். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாக்கா, எப்போல்லாம் ஒர்க்கர்ஸுக்கு வேலை இல்லாமல் போகுதோ அந்த காலத்தில் நோ ஒர்க் நோ பே, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஃபண்டுலேருந்து பாதிக்கப்பட்ட ஒர்க்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம். டியூரிங் சிக்னஸ், ஒரு ஒர்க்கருக்கு வந்து ரொம்ப சிக்னஸில் இருக்கான், உடம்பு சரியில்லை, அவனால் வேலைக்கு வர முடியாது அப்படின்னாக்கா, நேச்சுரலி நீங்கள் லேபர் லாவில் படிச்சிருப்பீங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இஎஸ்ஐசி ஆக்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. என்ன தான் சிக்னஸ், ஷார்ட் டேர்ம் சிக்னஸ், லாங் டேர்ம் சிக்னஸாக இருந்தாலும் ஏ ஒர்க்கர் வில் பி கவர்ட் அண்டர் தட். ஸோ ஒரு சில காலகட்டத்தில் வந்து ஒரு சில ஒர்க்கர்ஸுக்கு வந்து இந்த சிக்னஸ் பெனிஃபிட் இந்த இஎஸ்ஐயில் கவர் ஆகிருக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டில் கவர் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கும் இவங்க வந்து இந்த ஃபண்டுலேருந்து சிக்னஸ் பெனிஃபிட் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஃபுல் செலவு ஏற்றுக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க வீட்டில் வந்து இருக்கிற மெம்பர்ஸுக்கு இவனுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, டியூரிங் லாக் அவுட். லாக் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனியை இழுத்து மூடிடுறது. இந்த ஒரு நிலைமையை தான் நம்ம லாக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இது செக்ஷன் 2L ஆஃப் ஐடி ஆக்ட். ஐடி ஆக்டில் செக்ஷன் 2L வந்து லாக் அவுட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த லாக் அவுட்டில் ஃபேக்ட்ரியை வந்து இழுத்து மூடிடுறாங்க. அப்போ யாருக்கும் வேலை இல்லை, வேலை இல்லைன்னா சம்பளம் இல்லை. அப்போ வீட்டில் எப்படி செலவு ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க்கர்ஸ் எல்லோரும் கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் கஷ்டப்படுற ஒர்க்கர்ஸுக்கு இந்த ஃபண்டுலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதனால தான் இது ஃபேக்ட்ரிக்கு வெளியில் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு ஃபாஸ்டர் அ ஸ்பிரிட் ஆஃப் இந்த மிஸ் ஆகிருக்கு, ஆஃப் எழுதிக்கிங்க. டு ஃபாஸ்டர் அ ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அமங் த மெம்பர்ஸ். கோஆப்ரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அமங் மெம்பர்ஸ். இப்போ ஒரு கையில் 5 விரல் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ ஒரே மாதிரி கிடையாது. எப்போ ஒரு ட்ரேட் யூனியனில் வந்து ஒரு 100கணக்கான மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த 100 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. கருத்து வேறுபாடு இருக்கும், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ட்ரேட் யூனியனோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெம்பர்ஸ் மத்தியில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்க வேண்டும், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை வந்து மெம்பர்ஸ் மத்தியில் உருவாக்குவாங்க. இது அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் தேர் மெம்பர்ஸ். இப்போ ட்ரேட் யூனியன் வந்து நிறைய இடத்துல ட்ரேட் யூனியன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட பசங்களோட படிப்பு செலவை அவங்க ஏற்றுக்கிறாங்க. There are many examples which can be quoted, but here I would like to simply explain you that ஒரு யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட பசங்க யாரெல்லாம்
ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ்க்கு போகிறாங்க, மெடிசன் இன்ஜினியரிங் போகிறாங்களோ அவங்களோட படிப்பு செலவை முழுமையாக அந்த எம்ப்ளாயியால் அந்த தொழிலாளரால் ஏற்றுக்க முடியாது, எக்ஸ்பென்சஸை பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் யூனியன் முன் வரும். யூனியன் வில் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் த மெம்பர் ஆஃப் த யூனியன் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் தேர் வாட். அவங்களோட பசங்களோட படிப்பு செலவை பாதி இல்லை கால்வாசி ஏதோ ஒரு தொகை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இதுதான் அவங்களோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் மெனி இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் அதர் ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ். நிறையா ஃபேக்ட்ரிஸில் வந்து ஃபேக்ட்ரி கேம்பஸ்குள்ளேயே நிறையா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸு, ஒர்க்கர்ஸோட ரிக்ரியேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி நம்ம காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில எல்லா ஃபேக்ட்ரிஸும் இந்த மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒரே ஏரியாவில் கான்சென்ட்ரேட் ஆகிருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுவதற்கு ப்ளஸ் அதர் ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ், மற்ற ரிக்ரியேஷனல் பொழுதுபோக்கு சாதனங்களில் உருவாக்கி அந்த ஒர்க்கர்ஸோட பசங்களுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரன்னிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் கூட்டுறவு சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா. எப்போ நீங்கள் சாதாரண ஒரு கமர்ஷியல் ஷாப்பில் போய் வாங்குகிற ஒரு பொருளோட விலைக்கும் கோஆப்ரேட்டிவ் ஷாப்பில் போய் வாங்குகிற ஒரு விலைக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் ஷாப்பில் வந்து பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்கும். அங்கே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்வீஸ் மோட்டிவ் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் கம்மியாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் அதிகமாக இருக்கும், சர்வீஸ் மோட்டிவ் கம்மியாக இருக்கும். இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் மூலமாக ஒரு கூட்டுறவு சங்கம்னு ஒன்று உருவாக்கி அந்த கூட்டுறவு சங்கத்தில் நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க, ஒரு கடைகள் வச்சுருப்பாங்க. அந்த கடைகளில் அவங்களே பொருளை வெளியிலேருந்து வாங்கி ஒட்டுமொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலுக்கு கம்மி லாபத்தில் வச்சு இந்த ஒர்க்கர்ஸுக்கு விற்பனை செய்வாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறது தான் ரன்னிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தாக்கா, ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ். ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, if you go into the details of history and growth of trade union in India, இப்போ present situationல trade union is I may not be wrong if I say trade union is vanishing, trade union has vanished, ட்ரேட் யூனியனோட ஆக்டிவிட்டீஸ் கம்மி ஆயிடுச்சு, ட்ரேட் யூனியனோட பவர் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. பட் ஆல் டுகெதர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் அண்ட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் which I don't want to go into the details of it. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து அந்த ஃபேக்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் ஃபேக்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ட்ரேட் யூனியன் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய லிங்க், அவங்களுக்குடைய இருக்கக்கூடிய ரேப்போ ரிலேஷன்ஷிப் கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க்கர்ஸுக்கு சீப் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களால செய்ய முடியும். ரைட், ஓகே. அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்டிசிபேட்டிங் இன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் இப்போதைக்கு அதை வந்து அந்த காலத்தில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து சிஎஸ்ஆர்னு சொல்கிறோம், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன், ஒரு கார்ப்பரேட் வந்து சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக சமுதாயத்தில் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சில இதுக்குன்னு சிஎஸ்ஆரில் ஒரு தொகை ஒதுக்கி அவங்க கம்யூனிட்டி லெவலில் ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரேட் யூனியனும் பின்தங்கி இல்லை. நிறைய மாதிரியான ட்ரேட் யூனியன் வந்து அட்லீஸ்ட் பெரிய பெரிய சொசைட்டி இல்லை பெரிய கிராமம், பெரிய ஊர், பெரிய நகரப்புறத்தில் நிறைய பேருக்கு செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க மெம்பர்ஸுக்கு வந்து சமுதாய ரீதியாக சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாயம் முன்னேறுவதற்காக அவங்களால முடிஞ்ச டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் சின்ன சின்ன காரியங்களில், தட் இஸ்
plantation, cleaning activities, cleaning campaign, awareness program on various social and health issues, or issues that concern the health and livelihood and standard of living of workers. இந்த மாதிரி ஏரியாஸில் அவங்க ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. The next important function is to make provision for transport facilities. ட்ரேட் யூனியனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு வாங்க முடியுமோ அதை கேட்டு வாங்குவாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வரணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டைமிங் நம்ம கேரண்டி பண்ண முடியாது. லேட்டாக வந்தால் திட்டுவாங்க. இதுமாரி ஹாஃப் டே லீவ் போட்டுக்கன்னு சொல்லுவாங்க, சம்பளம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ in order to avoid workers from facing these type of problems, the trade union will ask the management, the trade union will go and demand the management in making provision for transport facilities. Management கிட்ட பேசி transport facility எங்களுக்கு கொடுங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கம்பெனி வந்து 2-3 பஸ்ஸு வாங்கி எங்கள் ஒர்க்கர்ஸுக்கு அவங்க இடத்துலேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க, டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு பெற முடியுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கறது தான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன். த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லன்னு பார்த்தாக்கா, டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஒரு ஒர்க்கர் ஒரு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்காக, இப்போ ஒரு ஒர்க்கர் புதுசாக வேலையில் செய்கிறான், எக்ஸ் ஆர் ஒய் பொசிஷனில் இருக்கான். இப்போ அந்த எக்ஸ் ஆர் ஒய்லேருந்து ஏபிசிடி மேலே பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த வேலைக்கு தேவையான திறமைகள் வேணும். அந்த வேலைக்கு செய்வதற்கு மேலே மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா, மேலே ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணுன்னாக்கா அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்லு தேவைப்படுது, அந்த வேலைக்கு தேவையான ட்ரைனிங் தேவைப்படுது. எப்போ ஒரு ஒர்க்கர் ஒரு வேலையில் சேர்ந்தானோ அவனை அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய வேலைக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய வேலைக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில், தேவைப்படக்கூடிய ட்ரைனிங், தேவைப்படக்கூடிய எஜுகேஷன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் மேனேஜ்மெண்ட் தர வேண்டும். மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு பெற வேண்டும். மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போட்டு கேட்டு ஒர்க்கர்ஸ்க்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் my dear students you have understood in detail the extramural or social functions of trade union. Thank you.